ஹாய் காய்ஸ். நான் டெல்லுலு பேசுறேன். ஆமால்ல. இப்போ எல்லாரும் நீங்க அந்த படம் பார்த்துட்டீங்களான்னு தெர்ல. சர்வம் மாயா. அந்த படத்துல வர டெலுலு தான் இப்போ எல்லார் காதுகள்லயும் கேட்டுட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துரும். நம்ம டெலுலுவா இருக்கணும். இல்ல நமக்கு ஒரு டெலுலு இருக்கணும் அப்படின்னு. எனக்கு விபுந்துவ கூட ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு கதையோட வெற்றிங்கிறது, அந்த கதாபாத்திரங்கள் நம்ம கூட இருக்கணும். இல்ல நம்ம அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நெனைக்க வைக்கிறதுன்னு நான் நெனைக்கிறேன். அத இந்த படம் ரொம்ப அழகா செஞ்சிருக்கு. அ எதார்த்தமான மனிதர்களோட இந்த குட்டி வாழ்க்கைய ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. உண்மதானே. நம்ம சொல்லாமலே, நம்ம சொல்ல வர வார்த்தைகள புரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தவங்க. நமக்கு கஷ்டம்னா நம்ம கூடவே இருக்கிறவங்க. நம்ம சந்தோஷத்த ரெட்டிப்பாக்குறவங்க. அப்படி ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிறது சந்தோஷம் தானே! அப்படி ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கும்போது, அந்த காதலுக்கு, அந்த அன்புக்கு ஏன் ஒரு உருவத்த தரணும்? ஏன் ஒரு பெயர் தரணும்? ஏன் ஒரு உறவுமுறை சொல்லணும்? அது அன்பாவே, அந்த காதலாவே அப்படியே இருந்துட்டு போட்டுமே! இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது. எல்லார் மேலயும் அன்பு செய்யுங்க. உங்களால அப்ப செய்ய முடியலையா? இப்ப புரிஞ்சுக்குங்க. இப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? அத சரி பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக்கும்ல. டெலுலு சொல்ற மாரி, பிபுந்து சொல்ற மாதிரி. எஸ் சொல்லிடுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். கீப் வாட்சிங். பாய் காய்ஸ்.